அனைத்து ஓய்வு பெற்ற போக்குவரத்து கழக அனைவருக்கும் சிங்காரம் அன்பான வணக்கத்துடன் இந்த காணொலியை பதிவேற்றம் செய்கிறேன். இன்று ஓசூரில் நண்பர்கள் குழு கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கு மேலே வந்தார்கள். மிகவும் சிறப்பாக அந்த மீட்டிங் நடந்தது. அது திரு ராஜாராம் அவர்களும் கோவை பேரவையின் பொதுச் செயலாளர் அவர்களும் வந்திருந்தார்கள். இருவரும் சேர்ந்து அந்த மீட்டிங் அவர்கள் அழைப்பு விடுத்து நடத்தினார்கள். இதில் குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால், அந்த நண்பர்கள் மீட்பு குழு என்பது ஒரு ரிஜிஸ்டர்டு சங்கம் இல்லை. ஆனால் நண்பர்கள் குழு என்று ஆரம்பித்து மிக சிறப்பாக சிறந்த முறையில் நடைபெற்று வருவது நமக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. ஒரு பெரிய நிதி உதவியையும் அவர்கள் அளித்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்போது உள்ள காலகட்டத்தில் நாம் ஒரு பெரும் நிதி சுமையை எதிர்நோக்க வேண்டி வரும். அதில் அவர்களுடைய அன்பளிப்பு மிகப்பெரியது, ஒரு உற்சாகமூட்டியது. ஏனென்றால் பணம் நமக்கு ஒரு பொருட்டல்ல, நிதி ஒரு பொருட்டல்ல என்பதை அந்த நண்பர்கள் குழு இன்று நிரூபித்து காமித்தார்கள். இது இந்த வீடியோ பதிவின் ஃபஸ்ட்டு நோக்கம் இதுதான். அவர்களுக்கு கோவை பேரவையின் சார்பாகவும் எங்களுடைய சட்டக்குழுவின் சார்பாகவும் எங்களுடைய நன்றியை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஓசூர் நண்பர்கள் குழுவுக்கு எங்களுடைய நன்றியை மனப்பூர்வமாக கோவை பேரவையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இது முதல் நியூஸ். ரெண்டாவது நியூஸ் என்னவென்றால், இன்று மாண்புமிகு வினோத்குமார் அவர்கள் 7/11/2025 அன்று அந்த ரேவா சங்கத்தின் கண்டெம்ட் வழக்கு 1240/2025 விசாரணைக்கு வந்தது. அது விசாரணையில் நடந்த ஆர்குமெண்ட் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். அது இன்று ஜட்ஜ்மெண்ட்டாக வெளிவந்திருக்கிறது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதான் இந்த வீடியோவின் இரண்டாவது இன்ஃபர்மேஷன். அந்த ஜட்ஜ்மெண்ட்டினுடைய இங்கிலீஷ் எல்லாருக்கும் அனுப்பப்பட்டு விட்டது. தமிழாக்கமும் எல்லாருக்கும் அனுப்பப்படும். அதில் ரெண்டாவது பேரால் என்ன சொல்லியிருக்காருன்னா, வித்யாரசர் அவர்கள் அரசு வழக்கறிஞர் 1471 கண்டெம்ட் பெட்டிஷன் மதுரையில் நடக்கிறது, அதுதான் பிரதான வழக்கு என்பதை அரசு வழக்கறிஞர் திரு ரவீந்திரன் அவர்கள், ஏஐஜி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். இதனுடைய அர்த்தம் என்ன? அனைவருக்கும் புரிந்து கொள்ள வேண்டும். கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. எந்த வழக்கு யார் யார் நடத்தினாலும் அது பிரதான வழக்கு அல்ல. 1471/2023 அதுதான் பிரதான வழக்கு. அரசு அந்த வழக்குக்குத்தான் அண்டர்டேக்கிங் பிரமாண பத்திரம், இந்த டிஏ உயர்வை அளிப்பதற்கு எவ்வாறு அளிக்கிறோம், எவ்வளவு அரியர் கொடுக்க வேண்டும், ஜனவரியில் கொடுக்க வேண்டும் என்பதை அவரை பிரமாண பத்திரமாக முதல் தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதைத்தான் அவர்கள் இந்த வழக்கில் குறிப்பிட்டுள்ளார்கள். அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதன்படி எவ்வளோ கொடுத்துருக்கிறோம், எவ்வளோ கொடுக்க போகிறோன்றதை 21/11/2025 அன்று பதிவு செய்வார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது? ஒன்று வெட்ட வெளிச்சம். இந்த டிஏ உயர்வு பெறுவதற்கு முழுமையான காரணம் கோவை பேரவை வழக்கு 1471/2023 கண்டெம்ட் வழக்கு. அந்த கண்டெம்ட் 1147/2020 வழக்கின் அடிப்படையில் நடைபெறுகிறது என்பதை இப்போதாவது அனைத்து ஓய்வு பெற்றவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய நோக்கம் யாரையும் குறை சொல்வதல்ல, உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். யார் வழக்கு நடத்துகிறார்களோ, யார் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களை ஊக்குவிப்பதும் அவர்களுடைய வழக்கு நிதி கொடுப்பதும் உங்களுடைய தலையாய கடமையாக நீங்கள் நினைக்க வேண்டும் என்பதுதான் மிக மிக முக்கியம். உழைக்க கோவை பேரவை சட்டக்குழு ரெடி. நீங்களும் இந்த உண்மையை இப்போதாவது காலம் கடத்தாமல் புரிந்து கொண்டு, கோவை பேரவையின் அனைத்து சங்கங்களும் இப்போது அதில் 27க்கும் மேற்பட்ட சங்கங்கள் உள்ளனர். அதில்
தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த சங்கங்கள் உள்ளது. அவற்றில் தங்களை உறுப்பினராக இணைத்துக் கொள்ளுங்கள். உறுப்பினராக இணைத்துக்கொள்ள விருப்பமில்லாதவர்கள் வெளியிலிருந்து எங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வதற்கு தயார் செய்யுங்கள். நாங்கள் படிப்படியாக இந்த ஆண்டு டிஏ உயர்வு கிடைத்த மாதிரி அடுத்த ஆண்டு அரியர் கிடைக்கும். அதுக்கு அடுத்த ஆண்டு 7வது ஊதியக்குழு அனைத்து பணியாளர்களுக்கும் கிடைக்கும். அதுக்கு அடுத்த ஆண்டு 8வது ஊதியக்குழு கிடைக்கும். ஸோ அரசுக்கு இணையான அனைத்து பலன்களையும் 80 வயசுக்கு மேலே அடிஷ்னல் பென்ஷன், ஹெல்த் இன்சூரன்ஸ், மெடிக்கல் அலவன்ஸ் அனைத்தையும் பெறுவது என்ற ஒரு நோக்கோடு கோவை பேரவை பாடுபட்டு கொண்டு இருக்கிறது என்பதை அனைவருக்கும் தெரிவிப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இதுதான் இந்த காணொளியின் நோக்கம். உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். பொய் சொல்வாரை இனங்கண்டு கொள்ளுங்கள். அனைவரும் ஒருங்கிணையுங்கள் என்று கூறிக்கொண்டு அவ்வப்போது நம்மளுடைய ஓய்வு பெற்றவர்கள் நலனுக்காக பாதுகாக்க நியூஸ் அப்பப்போ ஒரு நியூஸாக நம்ம ஒரு சிறு வீடியோவை பதிவேற்றம் செய்கிறோம். ஆகையே அவை அனைத்தும் நீங்கள் பார்க்க வேண்டும். அதற்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பட்டனை எனேபிள் செய்யுங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.